பொதுவா அந்த கிரகங்கள்ல 9 கிரகங்கள்லயே வந்து அதிகமா நம்ம பயப்படக்கூடிய கிரகங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதுல எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, சனியை பார்த்தும் நம்ம பயப்படுறோம், கேதுவை பார்த்தும் பயப்படுறோம். ஸோ இவங்க 2 பேருமே ஒண்ணா ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜாக்பாட்டா இல்ல கவலையா? ரைட். இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். சனியும் கேது இருவருமே வல்லவர்கள். யாரும் ஜெயிக்க முடியாது. இந்த 2 கிரகங்களை ஜெயிக்க முடியாது. இந்த 2 கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது அது காலபுருஷ தத்துவத்தின்படி எந்த பாவத்தில் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அந்த பாவத்தை இவர்களால் அல்லது இவர்களை வெற்றி கொள்ள முடியாது. உதாரணம், ஒருத்தருக்கு வந்து லக்னத்திலிருந்து 5ஆம் பாவத்துல சனி கேது இருக்கு. அப்ப அவர்கள் பூர்வீகத்தில் சித்தர்களையோ அல்லது தெய்வங்களையோ அல்லது வந்து தெய்வ வசியங்களையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அங்கு புலனாகிறது. அப்ப தெய்வ கலையும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆசிகளும் அவர்களுக்கு இயற்கையில் கிடைத்திருக்கிறது. அப்போ எல்லாருக்கும் நினைக்கிற மாதிரி இவங்ககிட்ட பேச முடியாது. இவங்க வருமுன் காப்பாங்க. இந்த கிரகம் இப்போ வருது அல்லது இந்த மனிதர் வரார், இப்படித்தான் சிந்திக்கிறார் என்பதை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் உடையவர்கள் சனிக்கேது.